RKK Junction. ஒரு நாள் காகமும் சிட்டுக்குருவியும் வீடு கட்ட முடிவு செய்தார்கள். காகம் பணம் கொடுத்து உப்பால் வீடு கட்டியது. சிட்டுக்குருவி செங்கல் கொண்டு வலுவான வீடு கட்டியது. அடே, உனக்கு வீடு கட்ட வருஷம் ஆகுது. பாரு, என் வீடு ஒரே நாள்ல முடிஞ்சுது. சிட்டுக்குருவி அமைதியா இருந்தது. அது என்ன செய்யறதுன்னு நல்லா தெரிந்தது. ஒரு நாள் பெரிய மழை வந்தது. மழையில் காகத்தின் உப்பால் கட்டிய வீடு கரைந்தது. ஐயோ என்று காகம் அழுதது. மனைவியும் பிள்ளைகளும் சேர்ந்து சிட்டுக்குருவியின் வீட்டு வாசலை தட்டி அழைத்தார்கள். இப்போ குட்டிய குளிக்க வைக்கிறேன். சிறிது நேரம் கழிச்சு வா காகா. இரண்டாம் முறை மீண்டும் தட்டியது. சிட்டுக்குருவி சொன்னது. இப்போ பால் கொடுக்கறேன். சிறிது நேரம் கழிச்சு வா காகா. மூன்றாம் முறை மீண்டும் தட்டியது. சிட்டுக்குருவி மெதுவாக சொன்னது. இப்போ குட்டிய தூங்க வைக்கிறேன். சிறிது நேரம் கழிச்சு வா காகா. நான்காம் முறை மீண்டும் தட்டியது. சிட்டுக்குருவி கதவை திறந்தது. எங்க வீடு மழையில கரைந்து போச்சு. இங்க தங்கிக் கொள்ளலாமா? வா காகா, உள்ள வா. உலக்க உரலுக்கு பக்கத்துல தூங்குகிறியா? இல்ல, நீ தூங்கி எழுந்து எங்கள நொறுக்கிடுவையே. அப்படியானால் நீ எங்க தூங்க போறே? நான் மேல் மாடியில் தூங்குறேன். அந்த இரவு மேல் மாடியில் சிட்டுக்குருவி மழைக்காக சேமித்த தானியம், பருப்பு, பயறு எல்லாம் இருந்தது. அந்த இரவு முழுக்க காகமும் அதன் பிள்ளைகளும் அந்த உணவுகளை எல்லாம் சாப்பிட்டு விட்டார்கள். அடுத்த நாள் காலை சிட்டுக்குருவி மேலே சென்று பார்த்தது. உணவெல்லாம் காலியாகி இருந்தது. ஓஹோ என்று சிட்டுக்குருவி அதிர்ச்சியடைந்தது. காகமும் அதன் குடும்பமும் வானத்தில் பறந்து சென்றிருந்தார்கள். நான் உதவி செஞ்சேன். ஆனா என் நம்பிக்கையை இழந்துட்டாங்க. காகம் ஒரு நல்ல நட்பையும் நம்பிக்கையையும் இழந்தது. உதவி பெற்றால் நன்றியுடன் நடந்து கொள்ள வேண்டும். நம்பிக்கையை காப்பாற்ற வேண்டும். அது மிகப்பெரிய பொக்கிஷம். நட்பு நேர்மையால் மட்டுமே நீடிக்கும். Thanks for watching. Like, share, and subscribe to watch our other videos.